ஈரானியர்கள் விடாப்பிடியாக இந்த விவகாரத்தில் இருப்பது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு ஆச்சரியத்தை உண்டாக்கி இருக்கிறது, வியப்பாக இருக்கிறது என்கிற செய்தியைத்தான் ஸ்டீவ் விட்காஃப் சொல்லி இருக்கிறார். ஏன்னா சைனா பிளஸ் ரஷ்யாவில இருந்து ஈரானுக்கு தொடர்ந்து சரக்கு விமானங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. சரக்கு விமானங்கள்ல ஆயுதங்கள் தான் கொண்டு வரப்படும். ஆயுதங்களை ஏற்றிக்கொண்டு வரக்கூடிய விமானங்கள் பிளஸ் ஹெலிகாப்டர்களை கொடுக்கறாங்க. சண்டை என்று வந்துவிட்டால் ஈரானுடைய வத்தன் ஏ எம்ரூஸ் என்கிற பத்திரிகை வெளியிடுகிற தகவல் பிரகாரம் சண்டை என்று ஆகிவிட்டால் ஈரான் முதல் தடவையாகவே தாக்குதல் நடத்தும் போது கத்தாருக்கு அட்டாக் பண்ண மாட்டாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் நடத்தி வந்த 2 ஆண்டுகளுக்கு மேலான யுத்தம் தற்போது ஒரு யுத்த நிறுத்தமாக மாற்றப்பட்டிருக்கிறது. இந்த சூழல்ல பாலஸ்தீனத்திலும் பாலஸ்தீனத்தை ஒட்டிய மத்திய கிழக்கு பெருநிலப்பரப்பிலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்றைக்கும் நம்ம பார்க்க இருக்கிறோம். யுத்த நிறுத்தம் ஏற்பட்டு இன்றோடு 136வது நாட்களை நாம் அடைந்திருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலும் இஸ்ரேல் பாலஸ்தீன அப்பாவிகள் மீதான ரமலான் மாத கால தாக்குதலை கூட நிறுத்தாமல் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ரஃபா பார்டர் பெயரளவுக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. தேவையான உணவுகள், தண்ணீர், மருந்துகள் உள்ளே அனுப்பப்படாத ஒரு சூழல் தொடர்ந்து நிலவி வரக்கூடிய தருணத்தில் தான் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பதட்டம் உச்சநிலையாகவே மாறிக்கொண்டிருக்கக்கூடிய செய்திகளும் வந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னா, தொடர்ந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு தொழுகைக்காக செல்லக்கூடிய சகோதரர்கள் ஒட்டுமொத்தமாக தடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக புனிதமிக்க மஸ்ஜிதுல் அக்ஸாவில் கடந்த